ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆழ்வார்குறிச்சி மாரநாதா சபையில் இருந்து சண்டே ஷார்ட் மெசேஜுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய சபைக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட கர்த்தரின் வார்த்தையை காலை மன்னா நேயர்களுக்காக பதிவு செய்கிறோம். கேளுங்கள், தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் 2வது பகுதி இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அதாவது எருசலேமை காத்து தப்ப பண்ணுவார். எருசலேம் என்பது தேவனுடைய நகரம், தேவ பிள்ளைகள் கூடியிருக்கிற இடம், ஆண்டவருக்கு பிரியமான இடம், தேவனுடைய சபையை குறிக்கிறது, நம்மையும் குறிக்கிறது என்று சொல்லி கடந்த வாரங்களிலே நாம் தியானித்தோம். இந்த எருசலேமை அழிக்கப் போவதாக இந்த எரேமியா தீர்க்கதரிசி அங்க தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். எரேமியா இந்த நகரம் அழிக்கப்பட போகிறது, யூதேயா நகரம் அழிக்கப்பட போகுது, ஆகவே இந்த எருசலேம் இப்படிப்பட்ட சூழல் இருக்குன்னு சொல்லி தீர்க்க தரிசனம் சொன்னா, அங்க இருக்கிற பிரபுக்கள், சிதேக்கியா ராஜா, மற்ற எல்லாருமே என்னன்னா இந்த எரேமியாவை பிடித்து ஒரு துறவண்டையில தள்ளி போடுறாங்க. அதாவது என்னன்னா, இவன் சாகட்டும், அந்த துறவுல தண்ணீர் இல்லை, அந்த நாட்கள்ல எருசலேம்ல அங்க பஞ்சம் வந்துடக்கூடாது, தண்ணீர் பஞ்சம் வந்துடக்கூடாது சொல்லி ஒவ்வொரு வீடுகளுக்கும் அந்த துறவு இருக்குமா, அங்கதான் தண்ணீர் எடுப்பாங்களாம். இப்படி அந்த நாட்கள்ல கிணறு இருந்துச்சு, பெரிய கிணறா இருந்துச்சு. நாளடைவில் அது உர வடிவில் வந்துச்சு. இப்போ அது போர் லெவல்ல வந்துச்சு. போரை போட்டு மூடிடுவாங்க. இன்னும் சில வீடுகளுக்கு பெட்ரூமுக்கு கீழே தான் டேங்கே வச்சிருக்கிறாங்க. இப்படி அந்த துறவு அங்க இருந்துச்சு. எல்லா எருசலேம் இருக்க எல்லா வீடுகளிலும் பஞ்சத்துல அவங்க தண்ணீர் இல்லாம இருக்கக்கூடாது, தண்ணீர் வேணும் என்பதற்காக இப்படிப்பட்ட மல்கியாவின் துறவுல தான் இந்த எரேமியாவை தூக்கி போடுறாங்க. அந்த நாட்கள்ல அந்த துறவு சிறைச்சாலையாகவும் பயன்படுத்துன்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. இப்போ அந்த துறவுல போட்டிருக்கும் போது எருசலேம்ல எபித் மெலக்குன்னு சொல்லி அவனும் ஒரு வேலை பார்க்கிறவன் தான், நல்ல ஒரு தேவனுக்கு பயந்தவன். அவன் தான் சிதேக்கியா ராஜாட்ட போய் சொல்றான், இந்த எரேமியாவை நீங்க குழியில தூக்கி போட்டது தவறு, இவனை விடுவீங்க அப்படி சொல்லும் போதுதான் சிதேக்கியா ராஜா இந்த எரேமியாவை கூப்பிட்டு கேட்கிறார். என்ன கேட்கிறார் அப்படின்னா, நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படி சொல்லும் போதுதான், எனக்கு மட்டும் சொல்லும் போது இந்த எரேமியா இந்த அழிவை பத்தி சொல்றார். சொல்லிட்டு சிதேக்கியா ராஜா மனம் திரும்பினா ஆண்டவர் உன்னை காப்பாருன்னு சொல்லி இந்த எரேமியா சொல்றார். இப்போ இந்த எரேமியா காவட் முற்றத்துல இந்த துறவண்டையில அவனை தூக்கி போட்டபடியால் இவனை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அந்த துணிகளை கொடுத்து, கயிறை கொடுத்து மேல இருந்து சொல்றாங்க, நீங்க இப்படி இப்படி மாட்டுங்க சொல்லும் போது வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்த உடனே சில காரியங்களை அவர் சொல்றாரு. இப்போ இவர் காப்பாற்றப்படுவதற்கு யார் காரணரா இருந்தார்னா, எருசலேம்ல எபித் மெலக்கு ஒரு காரணரா இருந்தார். ராஜாட்ட போய் பரிந்து பேசினார். நீங்க செஞ்ச தவறுன்னு சொல்லி எபித் மெலக்கு அவர் தைரியமா பேசினார். இதுல இருந்து என்ன தெரிகிறதுனா, ஒரு எருசலேம்ல எபித் மெலக்கு போன்ற ஆட்களும் கர்த்தர் மறைவாக வைத்திருப்பார். இன்றைய காலகட்டத்துல சிலரை கர்த்தர் மறைவாக வைத்திருக்கிறார். அவங்க பேசின சிலர் ஆமதிக்க மாட்டாங்க, சிலர் கேட்க மாட்டாங்க. இப்போ இங்க ஒரு 6 விதமான தீர்க்க தரிசனம் எரேமியா தீர்க்கதரிசி எபித் மெலக்கு சொல்கிறார். இந்த எருசலேம் நகரம் அழிக்கப்படும் போது உன்னை தப்புவிப்பேன், நீ பயப்படுகிற மனுஷனுடைய கையில ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை, இந்த நகரத்துக்கு தீமை வந்தாலும் ஆனால் உன்னை நான் காப்பேன், உன்னை நிச்சயமாய் விடுவிப்பேன், நீ என்னை நம்பினபடியால் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல உன் பிராணன் இருக்கு சொல்லி இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் போதிக்கப்படுகிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எரேமியாவை போல நம்மளும் நல்ல காரியங்களை செஞ்சு சில காரியங்கள்ல பாதிக்கப்பட்டு இன்னைக்கு ஒதுங்கி போயிருக்கலாம். ஆனா நமக்காக அதே எருசலேம்ல பரிந்து பேச ஒரு எபித் மெலக்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். எபித் மெலக்கு நல்ல ஒரு ஆள் தான். அவன் கர்த்தருடைய தாசனுக்காக, ஊழியக்காரனுக்காக பரிந்து பேசுகிறார். இன்றைக்கு உங்களுக்கு பரிந்து பேச நல்ல ஒரு எபித் மெலக்கை வைத்திருக்கிறார். சில நேரங்கள்ல நம்ம கூட நம்ம வேலை பார்க்குற இடத்துல, குடும்பத்துல எபித் மெலக்கை போன்ற நல்ல காரியங்களுக்கு நம்ம பரிந்து பேசினால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக வருகிறோம். ஆண்டவரே, எருசலேம் நகரத்தை அழிப்பதற்கு கல்தேயர்கள் வந்தாலும் அந்த எருசலேம்ல
எபெத் மெலக்கி போன்ற ஒரு நல்ல மனிதனை கர்த்தர் வைத்திருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதே போல இன்றைக்கும் எத்தனையோ நல்லவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. எரமியாவை பாதுகாத்தது போல இன்றைக்கு ஒவ்வொரு தேவ ஊழியர்களையும் தேவ பிள்ளைகளையும் குறிப்பிட்ட சபைகளையும் கர்த்தர் பாதுகாத்து நடத்துவீரான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய கரத்துக்குள்ள நாங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் எல்லாவற்றிலும் ஞானமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொரு எருசலேம்ல இருக்கிற மக்களையும் காத்து தப்பு பண்ணுகிறான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன செய்திகளை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. ஆமென்.